வணக்கம், இது ஸ்ரீ டிக்டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். தற்போது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு. டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை தேடுறவங்க அவங்களோட ரெஸ்யூம்ஸு, அதே மாதிரி ஏற்கனவே அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வேர்ட் டாக்குமெண்ட்டாக தான் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பலருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இது க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பர், நல்ல ஒயிட் பேப்பராக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல ப்ளூ இங்க் பேனாவை எடுத்துகிட்டு ஒரு நல்ல சிக்னேச்சர் பண்ணுங்கள். சிக்னேச்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து உங்களோட இமெயிலுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பிக்கோங்க. அதை உங்களோட சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. தென் என்ன பண்ணுங்கள், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை உங்களோட பிசியில் ஓப்பன் பண்ணுங்கள். பிசியில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு blank டாக்குமெண்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் டைப் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. கீழே போயிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க, உங்களோட நேம் எழுதுவீங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட டெசிக்னேஷன் எழுதுவீங்க. இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ கார்த்திக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவங்கள பற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஸ்டைல்ஸ், நிறையா ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நோ ஸ்பேசிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இது கரெக்டாகிடும். ஸோ இப்போ கார்த்திக் அப்படிங்கிறத கொஞ்சம் சென்டர் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. இப்போது இதற்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நம்ம சிக்னேச்சர் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜை லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லோட் பண்ணி எடுத்தோன்னே நீங்கள் அலைன்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னா தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க, அது கரெக்டாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த பிக்சர்லேருந்து இந்த சிக்னேச்சர் மட்டும்தான் தேவை. ஸோ என்ன பண்ணுங்கள், பிக்சர் ஃபார்மேட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பிக்சர் ஃபார்மேட்டுன்னு வரும். ஸோ இப்போ கிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக அந்த சிக்னேச்சரை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது மறுபடியும் அந்த கிராப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இப்படி மேலே கீழேயுமா இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஆப்ஷனை யூஸ் பண்ணாமல் இப்படி பிக்சர் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கேயும் தான் போயிட்டுருக்கும். ஸோ மேலே மூவ் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே பிக்சர் ஃபார்மேட்டுக்கு கீழே ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே போயிட்டு இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை மூவ் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் பேக்ரவுண்ட், அதாவது இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். கீழே பார்த்திங்கன்னா பாதி இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த லைன் கட் ஆகிருச்சு. ஸோ எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், Ctrl+Z கொடுங்க. மறுபடியும் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா, மார்க் ஏரியாஸ் டு கீப், அதாவது இந்த டெக்ஸ்ட்டில் அதே மாதிரி இந்த கார்னர் பண்ணியிருக்கல இந்த இதுக்குள்ளே எனக்கு எதெல்லாம் அப்படியே இருக்கணுமோ அதை என்னை மார்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதை மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். கொஞ்சம் வேகமாக பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா சில சமயங்கள் தான் இப்படி வரும். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணதுனால இப்படி வந்துருச்சு. இப்போது
கீப் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இது வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். நம்ம இன்னும் வந்து இதை முடிக்கலை. ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பிக்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் எப்படி ஒன்றுலையா வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படியே ஒயிட் கலராக வந்து மாறிடும். ஸோ ஓகேங்களா. இப்போ இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இமேஜை கூட சின்னமாக வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ நம்மளுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டைம் தான் நீங்கள் இப்படி பண்ண போகிறீங்க. மல்டிபிள் டாக்குமெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து நீங்கள் எங்கே கொண்டு போயிட முடியும். ஸோ ஒரு டைம் தான் இந்த டைம் செலவு பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை மால் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.